பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நோயாளி. தமிழ் பயான் ரகீப் ஆன்லைன். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹு தஆலா நமக்கெல்லாம் என்றென்றும் ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய மிக பெரும் பேற்றினை தந்தருள் புரிவானாக. அவனுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள் புரிவானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்றென்றும் புகழ்ந்து அவர்களோடு சொர்க்கம் செல்லுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பெற்றோர்கள் உஸ்தாதுமார்கள் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒய்தா மரீதுது ஃபஹுவ யஷ்ஃபீன். நான் நோயுற்றால் அவனே என்னை குணப்படுத்துகிறான். சூரத்து ஷுஆராவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த வார்த்தை ஹலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் நமக்கு அதை சொல்லும்படியும் நமக்கு சொல்லித் தருகிறான். அல்ஹம்துலில்லாஹ். அருமையானவர்களே, நோயாளியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஒன்று தன்னுடைய சுய தேவையை தானாகவே நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள், அல்லது பிறரின் உதவியின் மூலியமாக நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. ஆஃபியத்தோடு என்னை வாழச் செய்யா அல்லாஹ், ஹிதாயத்தை தாயா அல்லாஹ், தக்குவாவை தாயா அல்லாஹ், பிறரை விற்றும் தேவையாகாமல் இருக்கக்கூடிய அந்த உதவியை எனக்கு தா அல்லாஹ் என்று கேட்பார்கள். அருமையானவர்களே, நோயாளிகளாக இருக்கக்கூடிய அவர்களை நாம் முதலாக அவர்கள் மனதளவிலே ஏற்கனவே அவர்கள் பலகீனமாக ஆகிவிடுகிறார்கள். அவர்களை நாம் ரொம்ப பேணுதலோடு பார்க்க வேண்டியிருக்கிறது. சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் அவர்கள் மிகப்பெரிய விஷயமாக அவர்கள் அதை யோசிக்க ஆரம்பித்து விடுவார்கள். முதலாக நோயை பற்றி அவர்களிடத்தில் பேசவே கூடாது. அதற்கு என்ன சிகிச்சை வேண்டுமோ அதை மட்டும்தான் நான் கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, அந்த நோயாளியாக இருக்கக்கூடியவர்களை மகிழ்ச்சியாக அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும். மகிழ்ச்சி என்றால் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் என்று இருந்தால் அவர்களுக்கு அதை கொடுத்தால்தான் அது மகிழ்ச்சி என்றால், அவர்களை நாம் கொஞ்சம் இரக்கப்பட்டு அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அவர்கள் தேவையானதை கொடுக்கிற பொழுது அவர்களுடைய மனம் சந்தோஷமாக ஆகிவிடுகிறது. அவர்கள் மகிழ்ச்சியாக ஆகிவிடுகிற பொழுது அவர்களுக்கு உண்டான நோய் அவர்களை விட்டும் குறையும் தன்மையை பெற்று விடுகிறது. அருமையானவர்களை, நாம் அவர்களை கவனித்து கொள்ளுகிற பொழுது வெறுமென அவர்களை மருந்து மாத்திரையின் மூலியமாக மட்டும் கவனித்து கொள்ளக்கூடாது. அவர்களுக்கு ஏதேனும் ஒரு நேரம் வெளியே சென்று பல இடங்களை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் யோசித்தார்கள் என்று சொன்னால் அதற்கு நாம் ஒத்துழைக்க வேண்டும். அருமையானவர்களை, சைக்காலஜியாக சொல்லுவார்கள். அவர்கள் சில இடங்களுக்கு சென்றவர்கள் என்றால் அவர்களை சில இடங்களுக்கு கூட்டிச் செல்கிற பொழுதே அவர்கள் இந்த இதை பார்க்கிற பொழுது, பத்திரிகை செய்தி ஒரு செய்தி, ஒரு வயதான மனிதர், அவருக்கு ரிட்டையர்ட் ஆகிவிடுகிறார். வீட்டிலே பலர்கள் அவர்களை கவனித்துக் கொள்கிறார்கள். அவரிடத்தில் கடைசி ஆசை என்ன என்று கேட்கிற பொழுது, நான் இந்த சென்னை மாநகராட்சியிலே, சென்னை மாநகரத்திலே எல்லா இடங்களுக்கும் சென்றிருக்கின்றேன். என்னை இன்றைக்கு ஒரு நாள் என்னை வாகனத்திலே அழைத்து சென்று நான் சென்ற இடங்களை நான் சென்று நடமாடியெல்லாம் நான் பார்க்க ஆசைப்படவில்லை. இந்த வாகனத்திலே சென்று நான் எல்லா இடங்களையும் பார்த்தாலும்
எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்கிறார். உடனே அந்த மனிதரை அழைத்துச் செல்கிறார்கள். பல இடங்களுக்கு கூட்டிச் செல்கிறார்கள். மனம் ரெக்கை கட்டி பறக்கிறது. எல்லா விதமான பழைய ஞாபகங்கள் அவர்களுக்கு வருகிறது. அப்படியெல்லாம் இருந்த பொழுது அந்த மனிதர் அதற்கு அடுத்ததாக சந்தோஷமாக சில நாட்கள் இருந்து அவர் இறந்து விடுகிறார். அருமையானவர்களை யோசித்து பார்க்கிறோம். அவர்களை நாம் கவனித்துக் கொள்கிற பொழுது இப்படியும் ஒரு கவனிப்பு இருக்கிறது. கேட்டதை கொடுக்கிற பொழுது அவர்களுக்கு ஒரு சந்தோஷம். அதற்கு அடுத்ததாக அவர்கள் ஏதோ ஒரு பயத்தின் மீது அவர்கள் இருக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள். இந்த நோய் கூடிவிடுமோ, குறைந்து விடுமோ, நாம் எந்த நேரத்தில் இறந்து போவோம் என்று தெரியாது என்று நடந்து போகிற பொழுது தலை சுற்று ஒன்று விட்டால் நாம் கீழே விழுந்து விடுவோமா என்று அவர்கள் ரொம்ப அதை பற்றி அல்லல் பட்டு கொண்டிருப்பார்கள். அப்போது நாம் அவர்களோடு இருக்கிறோம் என்று சொன்னால் எந்த பயமும் வேண்டாம். நான் உங்க கூட இருக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. நான் அதை நடத்தி காட்டுறேன். அருமையானவர்களை அவர்கள் எத்தனை நாட்கள் நம்மோடு இருப்பார்கள் என்று தெரியாது. அந்த நோயாளியாக இருக்கக்கூடியவர்களை நாம் நன்றி உணர்வோடு பார்க்க வேண்டும். யோசித்து பாருங்கள். ஆரம்பத்தில் இருந்து சின்ன வயதில் இருந்து இன்றைக்கு நாம் படித்த படிப்புகளும், நாம் உண்ட உணவுகளும், உடுத்த உடைகளும் அத்துணையும் அவர்கள் நமக்கு வாங்கி தந்தது. ஆனால் இன்றைக்கு அவர்கள் நோயாளி என்கிற பொழுது ஒரு நகைச்சுவைக்காக வேண்டி சொல்கிறேன். சின்ன பிள்ளையாக இருந்தபோது அத்தாவையும் அம்மாவையும் வாப்பாவையும் என்னுடைய வாப்பா என்னுடைய தந்தை என்று பிள்ளைகள் அவர்களை பிடித்து பிடித்து இழுக்குகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு வயதாகும் பொழுது நோயாகிற பொழுது அப்படியே தள்ளுறாங்க. தள்ளிக்கிட்டே சொல்லுவாங்களா, அத்தாவை நீ ஒரு மாசம் வச்சுக்க, நான் ஒரு மாசம் வச்சுக்கிறேன். 4 பிள்ளைங்கன்னா அதை 4 பேரு பங்கு போடுவாங்க. அவர் வளர்க்கிற பொழுது நம்மை மொத்தமாக அவர் வளர்த்தார். 4 பிள்ளைகள் என்று சொன்னால் 4 பிள்ளையும் தூக்கி அவர் வளர்த்தார். ஆனால் நாம் 4 பேர்கள் சேர்ந்து கூட அவர்களை நிம்மதியாக பார்த்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் கேவலம் அருமையானவர்களே. அல்லாஹ் நமக்கு அந்த நன்றி உணர்வை தந்தருள் புரிவானாக. ரப்பிர்ஹமுஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், எங்களை அவர்கள் வளர்த்தது போன்று நீ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவாயாக என்பதைத்தான் குர்ஆன் ஷரீஃபிலே இப்படி கேளுங்கள் என்று நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அருமையானவர்களே, அவர்கள் குழந்தையாக மாறி போகிறார்கள். சுருக்கமாக சொல்வதென்று சொன்னால் அவர்களுக்கு சின்ன சின்ன ஆசைகள், ஒரு அவருக்கு தேவைப்படுகிற நேரத்திலே முதலாக அவருக்கு கொண்டு போய் உணவை கொடுத்து விட வேண்டும். அதுதான் நாம் அவர்களுக்கு செய்கின்ற முதல் உதவி. காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறாங்க அப்படின்னா, டீ கேட்குறாங்கன்னா 5 மணிக்கு டீ கொடுக்கணும். தஹஜ்ஜத்துல எந்திரிக்கிறாங்களா, அதிகாலையில எஞ்சா அந்த டயத்துல டீ கொடுக்கணும். நம்முடைய வேலைகள் எல்லாம் அதற்கு அடுத்த அருமையானவர்களை நாம் யோசித்து பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாம் அவர்கள் குழந்தையாக ஆகி அல்லாஹ் சொல்லுவது போல, ஆரம்பமாக உங்களுக்கு நான் கூவத்தை கொடுத்தேன், பலகீனமாக இருந்தீர்கள், திரும்ப கூவத்தை கொடுத்தேன், வாலிபமாக ஆகிவிட்டார்கள், திரும்ப அவர்களுக்கு லைஃபையும் நிறை முடியையும் கொடுத்து அவர்கள் வயோதிபர்களாக மாறிவிடுகிறார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அருமையானவர்களே, நாம் அதிலே கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஏற்கனவே உடலளவிலே மனதளவிலே அவர்கள் ரொம்ப குலைந்து விடுகிறார்கள். நாம் எத்தனை நாட்கள் வாழ்வோம் என்று தெரியாது என்று குழம்பி போகிற அந்த மனதிலே நாம் தைரியத்தை உண்டாக்க வேண்டும். கண்மண் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளால் துன்பப்பட்டு அவர்கள் புகையிலே இருந்த பொழுது அல்லாஹ் சொன்னான், லா தஹசன் இன்னல்லாஹ் மஅனா. பெருமானே, நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் என்று அல்லாஹ் 10ஆம் ஜுஸிலே சொல்லி காட்டுகிறான். இந்த ஆயத் ரொம்ப சிறந்த ஒரு ஆயத்.
நமக்கு ஆறுதல் தரக்கூடிய ஆயத்தாகவும் அது இருந்து கொண்டிருக்கிறது அருமையானவர்களே. இந்த ஆயத்தை நாம் சாதாரணமாக சொல்ல முடியாது. எந்த நேரத்திலெல்லாம் நாம் துவண்டு போகிறோமோ, அந்த நேரத்திலே லா தஹசன் இன்னல்லாஹ் மஅனா என்று சொல்லுகிற பொழுது, நமக்கு ஒரு தைரியம் வருகிறது என்பதை குர்ஆனுடைய சக்தியை நான் உங்களுக்கு சொல்லிக் காட்டுகின்றேன். அல்லாஹ் அந்த குர்ஆனுடைய அபரிவிதமான சக்திகளை என்றென்றுக்கும் நமக்கு தந்தருள் புரிவானாக. அருமையானவர்களே, நோயாளிகள் என்பவர்கள் அவர்கள் குழந்தையாக மாறிப் போகிறார்கள். அவர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பார்த்து, பார்த்து அவர்கள் தேவையான நேரத்திலே கொடுக்க வேண்டும். என்றைக்காவது நம்மை அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்களா? என்றைக்குமே அவர்கள் நம்மை பிள்ளைகளை எதிர்பார்க்க மாட்டார்கள். அவர்கள் செய்யக்கூடிய வேலையை தான் செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய கடைசி நேரங்களோ அல்லது நோயாளியாக அவர்கள் இருக்கிறார்கள் என்றால், அவர்களை நாம் எந்த ஒரு சுளிப்பும் இல்லாமல் பார்க்கிற பொழுது, நமக்கு கஅபத்துல்லாவை பார்த்த நன்மை கிடைக்கிறது என்று எம்பெருமான் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மகிழ்ச்சியாக பார்க்கிற பொழுது, அந்த கஅபாவை பார்த்த நன்மை கிடைக்கிறது. உலகத்திலே 3ஐ பார்த்தால் தான் நன்மை. ஒன்று குர்ஆன், இன்னொன்று பெற்றோருடைய அந்த முகம் மலர்ச்சியான முகம், 3வதாக கஅபத்துல்லா. அருமையானவர்களே, அந்த மகிழ்ச்சியோடு பார்த்து அவர்களை நாம் அரவணைத்து அவர்களுடைய துஆவை பெற்று அல்லாஹ் மறுமையிலே அவர்களோடு சொர்க்கம் செல்லுகின்ற பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கம் செல்லுகின்ற சிறந்த பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் நம்மோடு சேர்ந்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.